இன்னைக்கு சம்சா செய்ய போறேன். அரை கிலோ மைதா மாவு, அரை கிலோ மைதா மாவு, எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய், உப்பு ஒரு கரண்டி, தேவையா உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி, தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா அடித்து பிசையணும். பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். வச்சுட்டு சம்சா போட்டோம்னா அருமையாக இருக்கும். தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். சம்சா எப்படி செய்யறதுன்னு பாருங்க. நல்லா இருக்கும், அருமையா இருக்கும் சாப்பிட. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சம்சா. நல்லா நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சோம்னா அருமையா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வச்சிருக்கணும் பிசைஞ்சு. கையில கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டோன்னு ஒட்டாது. நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் சம்சா இருக்கான்னு கேட்குங்க. எல்லாம் ஒரு 5 ரூபாய்க்கு தான் போட்டு கொடுப்பேன். அருமையாக வாங்கி சாப்பிட்டு போகுங்க பிள்ளைங்க. குறைஞ்ச விலையில தான் கொடுப்பேன். எல்லாம் ஹைஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாம் இந்த பக்கமாக தான் போகுங்க. பிள்ளைங்கள்லாம் போகிற பிள்ளைங்க எல்லாமே எல்லா பலகாரமும் வந்து வாங்கி சாப்பிட்டு போகுங்க ஈவினிங் நேரம். நீங்களும் பாருங்கள், எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்கம்மா, சம்சா எப்படி செய்யறதுன்னு பாருங்க. வந்து சம்சா இந்த மாவு பிசைஞ்சிட்டேன். இதை அப்படியே அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா இருக்கும். பாருங்க, சம்சா செஞ்சோன்னா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை பாருங்க, மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு சம்சா செய்ய போறேன். அரை கிலோ மைதா மாவு, அரை கிலோ மைதா மாவு, எண்ணெய் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய், உப்பு ஒரு கரண்டி, தேவையா உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி, தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா அடித்து பிசையணும். பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். வச்சுட்டு சம்சா போட்டோம்னா அருமையாக இருக்கும். தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். சம்சா எப்படி செய்யறதுன்னு பாருங்க. நல்லா இருக்கும், அருமையா இருக்கும் சாப்பிட. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சம்சா. நல்லா நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சோம்னா அருமையா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வச்சிருக்கணும் பிசைஞ்சு. கையில கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டோன்னு ஒட்டாது. நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் எல்லாம் சம்சா இருக்கான்னு கேட்குங்க. எல்லாம் ஒரு 5 ரூபாய்க்கு தான் போட்டு கொடுப்பேன். அருமையாக வாங்கி சாப்பிட்டு போகுங்க பிள்ளைங்க. குறைஞ்ச விலையில தான் கொடுப்பேன். எல்லாம் ஹைஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாம் இந்த பக்கமாக தான் போகுங்க. பிள்ளைங்கள்லாம் போகிற பிள்ளைங்க எல்லாமே எல்லா பலகாரமும் வந்து வாங்கி சாப்பிட்டு போகுங்க ஈவினிங் நேரம். நீங்களும் பாருங்கள், எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
அம்மா வாங்கம்மா, சம்சா எப்படி செய்யறதுன்னு பாருங்க. வந்து சம்சா இந்த இருங்க, மாவு பிசைஞ்சிட்டேன். இதை அப்படியே அரை மணி நேரம் வச்சிருந்தோம்னா நல்லா இருக்கும். பாருங்க, சம்சா செஞ்சோன்னா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை பாருங்க, மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ மசாலா செய்ய போறேன். எப்படின்னு பாருங்க. மசாலா செய்ய போறேன். இந்த எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு 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 போடுறேன். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு 6 மிளகாய் பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டு கிண்டி வெங்காயம், தேவையான உப்பு போட்டுக்கணும். தேவையான உப்பு 1 ஸ்பூன். ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். உருளைக்கிழங்கு, இங்க பாருங்க, உருளைக்கிழங்கு அப்படியே மசிச்சு விட வேண்டியதுதான். சம்சா ரெடி. நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சி ஏற்பாடு சிங்காரவேலன் குடும்பத்தினர் நடத்தி காப்பனாமங்கலம். அடுத்து ஆகாய மாரியம்மன் திருக்கோயில் ஆதிப்போட பதிவிழாவை முன்னிட்டு சம்சா ரெடி. இப்படி தாங்க வைக்கணும். சூப்பரா இருக்கணுங்க. லேசா தண்ணியை தொட்டுக்கலாம், எண்ணெயும் தொட்டுக்கலாம், எண்ணெய் தொட்டு வச்சுக்கலாம்.
நல்லா இருக்கும். மதுரைக்கு ராஜகுமார் வணக்கம். பரதநாட்டிய நிகழ்ச்சி அதி விமர்சையாக நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சி ஏற்பாடு கூட்டுக்கான குடும்பத்தினர் நடத்தரு காமநாமங்கலம். அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியினை சிறப்புடன் நடத்தி தருமாறு கேட்டுக் கொள்கிறோம். ஹம்சா ரெடி. வாங்க சம்சா எப்படி செய்யறதுன்னு வந்து பாருங்க. சம்சா சூப்பரா இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. குடும்பத்தினர் நடத்தரு காப்பனாமங்கலம். அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக. அருமையா இருக்குங்க, சாப்பிட சாப்பிட நல்லா இருக்குமா. சம்சா போட்டு கொடுங்கக்கா, சம்சா போட்டு கொடுங்கக்கா, பாட்டி சம்சா போட்டு கொடுங்க, பாட்டி சம்சா போட்டு கொடுங்கன்னு தான் பிள்ளைங்க சொல்லும். செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சம்சா எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பரா இருக்கும். சம்சா பாருங்க சூப்பரா இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கடா சம்சா. வாங்கம்மா, சுடுது நல்லா, நல்லா சூடா இருக்கு சம்சா, சாப்பிடுங்க. சம்சா அப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குமா சம்சா. சம்சா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கம்மா. இதை பாருங்க சாப்பிட்றேன், சூப்பரா இருக்கு.
சம்சா சூப்பராக இருக்குது. நான் சம்சா செஞ்சு